டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சிகளை இந்தியா எப்படி எதிர்கொண்டது என்பது பற்றி டிகோட் செய்ய இருக்கின்றோம். பாகிஸ்தானின் 2 தாக்குதல் முயற்சிகளை 48 மணி நேரத்தில் இந்தியா எதிர்கொண்டு வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத முகாம்களை அழித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவின் நகரங்களையும் இராணுவ நிலைகளையும் தாக்குவதற்கான முயற்சியை செய்தது. ஆனால் பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து தாக்கி அழித்திருக்கின்றன. இஸ்ரேலிய தயாரிப்பான ஹார்பி ட்ரோன்கள் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முடக்கும் எதிர்த்தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றன. இதற்கு பின்னர் சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலை தொடுத்தது. பாகிஸ்தானோட நீண்ட எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் பஞ்சாப், அதே போல ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நகரங்களிலும் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலித்தன. எல்லை நகரங்களில் முழுமையான மின்தடைக்கு உத்தரவிடப்பட்டது. ஏன்னா பாகிஸ்தானுடைய இந்த முயற்சிகளை முறியடிப்பதற்காக இந்திய தரப்பிலும் முன்னேற்பாட்டோடு இருந்தோம். அந்த அடிப்படையில் மின்தடைக்கும் உத்தரவிடப்பட்டது. மீண்டும் இந்திய வான் பாதுகாப்பு அரண்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தின. இந்த எதிர்த்தாக்குதலில் இந்திய விமானப்படை, விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள், தரையிலிருந்து தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் ஒருங்கிணைந்த UAS கிரிட், அதாவது அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடிய ஆளில்லாத விமான அமைப்பை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சிகளை இந்திய இராணுவம் முறியடித்திருக்கிறது. இந்த கிரிட் வான்வெளி அச்சுறுத்தல்களை கண்டறியவும் கண்காணிக்கவும் ரேடார் மற்றும் ரேடியோ அதிர்வெண் சென்சார்கள் உள்ளிட்ட பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா எண்ணற்ற எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பம்சம். இதில் முக்கியமான இன்னொரு அம்சம் ரேடியோ சிக்னல்களை தடுக்கிறது. இந்த அமைப்பு ஒரு இடை வெடிகுண்டையும் வெடிக்க செய்ய முடியும். UAS அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டை வான்வழி அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு கேடயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதுகாப்பு கேடயத்தில் பல அடுக்குகள் இருக்கின்றன. இதில் ஒன்று தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு, அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்றொரு அடுக்குங்கிறது சமர் அப்படின்னு சொல்ல முடியும். பாகிஸ்தான் ஏவுகணைகளை திசை திருப்பவும் இடைமறிக்கவும் வியாழக்கிழமை இரவு அதிகம் பயன்படுத்தப்பட்டது இந்த சமர். சமர் அப்படிங்கிறது ஒரு குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. இது ரஷ்யாவினுடைய விம்பல் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. அது 12 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட ஒரு அமைப்பு. இதனோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வாக பறக்கக்கூடிய வான்வழி இலக்குகள், அதாவது வானத்தில் ரொம்ப தாழ்வாக பறந்து வரக்கூடிய இலக்குகள் அப்படிங்கிறது, ரொம்ப குறிப்பாக பார்க்கணும்னா ட்ரோன்கள், இதெல்லாம் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்திய படைகள் பல்வேறு வரம்புகளில் உள்ள அச்சுறுத்தல்களை சமாளிக்க பல்வேறு சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு பிரிவுகளை பயன்படுத்தின. அதில் ஒன்று ஆகாஷ். இதுவும் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று. நம்ம அதிகம் S-400 பற்றி பேசியிருக்கிறாங்க, சமர் பற்றியும் பேசுகிறோம். ஆகாஷ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலோட அயன்டோம் எப்படி ஒரு வலுவான வான்வழி தாக்குதல் தடுப்பு அமைப்பாக இருக்கிறதோ, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கிறதோ, அதே போல் ஆகாஷ் அமைப்பும் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய இராணுவம் பயன்படுத்தின மற்றொரு ஏவுகணை S-25 பெக்கோரா. அது ஒரு ரஷ்ய தயாரிப்பு. ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள், அப்புறம் போர் விமானங்கள் உட்பட பல்வேறு இலக்குகளை தாக்கும் வல்லமை பொருந்தியதாக இது இருக்குது. இந்த அமைப்புகள் அனைத்துமே இந்தியாவை வான்வழி அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாகிஸ்தான் பல்வேறு நிலைகளில் ட்ரோன்கள் மூலமாக கிட்டத்தட்ட 300லேருந்து 400 ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்தியாவினுடைய மீது ஒரு தாக்குதலை நடத்த வேணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய திட்டமாக இருந்தது. இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சித்தது. அதை நாம் முறியடிச்சிருக்கிறோம். நம்முடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தானுடைய இந்த முயற்சிகளை முழுமையாக முறியடித்திருக்கின்றன. இது அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வெளியுறவு துறையும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இதில் நம்ம ஏற்கனவே நிறைய S-400 பற்றி பேசியிருக்கிறோம். ஆனாலும் அது பற்றிய கூடுதல் அம்சங்களை ரொம்ப குறிப்பாக பார்த்துடலாம்.
360 டிகிரி சுழன்றடிக்கக்கூடிய இந்த S-400 இந்தியாவினுடைய அதிமுக்கியமான வான் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை வழிமறித்து தாக்கி அழித்ததில் S-400 பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. S-400 ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நவீன வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை கூட கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறதும், 400 கிலோமீட்டர் எல்லைக்குள்ளே வரக்கூடிய உளவு விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்டறித்து அழிக்க முடியும் அப்படிங்கிறதும் S-400 ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ல முடியும். மணிக்கு சுமார் 17,000 கிலோமீட்டர் வேகத்திலும் 10 மீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை உயரத்திலும் பறக்கக்கூடிய இலக்குகளை இடைமறித்து அழிக்கும் திறன் கொண்டது S-400. அதாவது ஒரு மணிக்கு 17,000 கிலோமீட்டர் வேகம், அதே நேரத்தில் எவ்வளவு உயரத்தில் இருக்குன்னா 10 மீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரை உயரத்தில் பறக்கக்கூடிய எந்த இலக்காக இருந்தாலும் அதை இடைமறித்து அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. அதனால தான் நாம் பாகிஸ்தானுடைய இந்த 300லேருந்து 400 ட்ரோன்களை மொத்தமாக அழித்திருக்கிறோம். எந்த விதமான அழிவையும் பாகிஸ்தானால் இந்திய எல்லைக்குள்ளே நடத்த முடியல. இந்திய இராணுவ தளங்களையும் குறிவைத்தது பாகிஸ்தான், ஆனால் அவர்களால் எந்த அழிவையும் ஏற்படுத்த முடியவில்லை. அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது இந்தியாவினுடைய இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு S-400. ரஷ்யா, இந்தியா, துருக்கி, சீனா மற்றும் பெலாரஸ் நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த S-400 அப்படிங்கிற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு, அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவில் 4 S-400 படைப்பிரிவுகள் இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர், பத்தான்கோட், ராஜஸ்தான், அப்புறம் குஜராத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளை இந்த S-400 பாதுகாத்து வருகிறது. இந்த S-400 பாதுகாப்பு அமைப்பை நாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கினோம். அப்போது திருமிகு நிர்மலா சீதாராமன் இந்த டீல், ரஷ்யாவோடு இந்த பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தார் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தகுந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், முன்னாள் அதிபர் பைடன் ஆகியோரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 35,000 கோடி ரூபாய்க்கு இந்த S-400 அமைப்பை வாங்கியது. இந்தியாவில் இந்த இராணுவ தளவாடம் சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த டீலை அப்போ முன்னின்று நடத்தியது அமெரிக்காவுடைய எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவிடமிருந்து இந்த S-400 அமைப்பை, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கிறதுல திருமிகு நிர்மலா சீதாராமனுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சுட்டி காட்டுகிறோம். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய விமானப்படை ஜெட்களை கூட பயன்படுத்தி இருக்குது. சுகோய் விமானம், அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் மற்றும் ரஷ்யாவுடைய சுகாய் டிசைன் பீரோ ஆகியவை இணைந்து தயாரித்த அதிநவீன போர் விமானம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிற அம்சங்களை நாம் இதில் பார்க்குறோம். 72 அடி நீளமும் 48 அடி அகல இறக்கைகளும் கொண்ட இந்த Su-30 MK ரஃபால் போர் விமானங்களை விட மிகப்பெரியவை. இந்த போர் விமானம்ங்கிறது 2 AL-31FP டர்போஃபேன் என்ஜின்களால் இயக்கப்படுகின்றன. மணிக்கு 2468 கிலோமீட்டர் வேகத்தில் 56,000 அடி உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டது. இது 8 டன் வரையிலான ஆயுதங்களை இதில் சுமந்து செல்ல முடியும். அந்த அளவுக்கு வலிமை பெற்றதாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அடுத்ததாக இந்தியா பயன்படுத்தக்கூடிய இன்னொரு அம்சம் ஆகாஷ். நடுத்தர ஏவுகணையான இது இந்தியாவின் தயாரிப்பு. DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தான் இதை தயாரித்திருக்கிறது. 60 கிலோ எடையுள்ள உயர் வெடிக்கும் ஆயுதம் மற்றும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளை கொண்டது இந்த அமைப்பு ஆகாஷ், இந்த ஏவுகணை. அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் ஆகாஷ் என்ன செஞ்சதுன்னா, NG வகை குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகளை தாக்கி அழித்தது. இது 100% வெற்றி அடைந்ததாக இராணுவம் பெருமிதம் தெரிவித்திருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ரீகால் பண்ணி பார்க்க முடியும். ஆகாஷினுடைய இயக்கம் மற்றும் மின்னணு எதிர் நடவடிக்கைகள் பாகிஸ்தானுடைய ட்ரோன் கூட்டங்களை வெற்றிகரமாக தாக்கி அழித்திருக்கின்றன அப்படிங்கிறதும் இந்த 2 நாட்களில் நாம் பார்த்த மற்றொரு அம்சம். இந்திய இராணுவத்தினுடைய மற்றொரு வலிமை அப்படிங்கிறது MRSAM அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன், நீண்ட தூர துல்லிய தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படுவது. இஸ்ரேல் நாட்டோடு இணைந்து தயாரிக்கப்பட்ட இந்த MRSAM அப்படிங்கிற 70 முதல் 100 கிலோமீட்டர் வரையிலான இலக்கை தாக்கி அழிக்க வல்லதாக இருக்கிறது. ஆகாஷினுடைய நடுத்தர தூர திறன்களை பூர்த்தி செய்யும் வகையிலும் கப்பல், ஏவுகணைகள் போன்ற அதிவேக இலக்குகளை கண்காணித்து தாக்கும் பணியிலும் இந்த MRSAM ஈடுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். MRSAM இந்த அமைப்பு ரெடாரோட கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆக்டிவ் ரெடார் ஹோமிங் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல்
இதில் இருக்கக்கூடிய செங்குத்து ஏவுதல் அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. 2 முதல் 3 கிலோமீட்டர் வரையில் செயல்படும் ZU-23 இரட்டை குழல் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளையும் இந்திய இராணுவம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த எதையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வருகின்றன. இந்த துப்பாக்கிகள் பழமையானவை என்றாலும் கூட வெளிப்புற ஏவுகணை அடுக்குகளை தாக்கும் ட்ரோன்களை அழிக்க பெரிதும் உதவி இருக்கின்றன அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆகாஷ், அதேபோல MRSAM மற்றும் ZU-23 ஆகியவற்றை பயன்படுத்தி இந்திய விமானப்படையும் இராணுவமும் ஒருங்கிணைந்த எதிர்த்தாக்குதலை இந்த 2 நாட்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக நடத்தியிருக்கின்றன. ஜாமிங் மற்றும் ஏமாற்று அமைப்புகள் பாகிஸ்தானிய ட்ரோன்களை இடைமறித்து அழித்து அவற்றை பயனற்றதாக ஆக்கியிருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் MRSAM போன்ற இறக்குமதி ஆயுதங்களோடு ஆகாஷ் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகளையும் பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய வியூகத்தை முறியடித்திருக்கிறது இந்திய இராணுவம். முன்னதாக பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புக்கே சென்று பயங்கரவாதிகளுடைய முகாம்களை தகர்த்தது இந்தியா. அது பற்றிய நம்ம 2 வீடியோக்களை ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். 9 இலக்குகளை நாம் துல்லியமாக தாக்கியிருக்கிறோம். 9 தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அல்லது தீவிரவாதிகள் பயன்படுத்திய பயிற்சி இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மசூத் அசார் போன்ற பயங்கரவாதிகள், சர்வதேச நாடுகளால் பயங்கரவாதின்னு அறிவிக்கப்பட்ட மசூத் அசாருடைய சகோதரர் குடும்பம் அப்படின்னு 14 பேரை கொன்ற அந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டவை ரஃபால் விமானங்கள். ஸ்கால்ப் ஏவுகணை மற்றும் ஹேமர் குண்டுகள் அதில் பயன்படுத்தப்பட்டன. ஸ்கால்ப் ஏவுகணையை ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னு இராணுவத்தினர் அழைக்கிறார்கள். நீண்ட தூர மற்றும் ஆழமான தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்ட வான்வழி ஏவுகணை தான் அது. இரவிலும் அனைத்து விதமான வானிலைகளிலும் 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. ஏன்னா இரவு நேரத்தில் சென்று தாக்கக்கூடியதும் அதேபோல் எல்லா விதமான காலநிலைகளையும் வான்வழியில் சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இந்த ஸ்கால்ப் ஏவுகணை இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். ஆனாலும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா INS, அதுக்கப்புறம் GPS மற்றும் நிலப்பரப்பு குறிப்புகளை பயன்படுத்தி இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ஸ்கால்ப். இந்த ஏவுகணையை ஐரோப்பிய கூட்டமைப்பான MBDA தயாரிக்கிறது. தாக்குதலிருந்து தப்பிக்க எதிரிகள் உருவாக்கக்கூடிய பதுங்கு குழிகள், வெடிபொருள் கிடங்குகள் உள்ளிட்டவற்றை ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அப்படிதான் இந்த மசூத் அசாருடைய சகோதரர் ஒரு பதுங்கு குழிக்குள்ள பதுங்கியிருந்தார் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த பயங்கரவாதியையும் நாம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாக்குதல் மூலமாக பதுங்கு குழிக்குள்ளே சென்று தாக்குதல் நடத்தி அந்த அழிவு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் இந்த ஸ்கால்ப் ஏவுகணை தான் பயன்படுத்தி வருகிறது. ஆப்ரேஷன் சிந்தூரின் போது பயன்படுத்தப்பட்ட ஹேமர் வெடிகுண்டுகள் அனைத்து விதமான வானிலைகளிலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒன்று. இந்த ஹேமரையும் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், அதை பற்றி பார்த்துருக்கிறோம். ஹேமர் 70 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. பிரான்ஸ் நாட்டுடைய சஃப்ரான் தயாரித்த இந்த குண்டுகளை கரடு முரடான நிலப்பரப்பில் குறைந்த உயரத்திலிருந்து ஏவலாம் அப்படிங்கிறது இதனுடைய திறன். ஹேமர்களை இடைமறிப்பதுங்கிறது ரொம்ப கடினம். கோட்டை போன்ற வலிமையான கட்டமைப்புகளையும் இதனால் ஊடுருவ முடியும் அப்படிங்கிறது ஹேமருடைய ஒரு ஸ்ட்ரென்த். ஆபரேஷன் சிந்தூரின் போது பயன்படுத்தப்பட்ட ரஃபால் விமானங்கள் குறித்தும் பேசியே ஆகணும். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், ஆனாலும் கூடுதலாக இப்போ நம்ம அதை பற்றி பேசுவதற்கான அவசியம் இருக்கிறது. கடுமையான சர்ச்சைகள், பரஸ்பர குற்றச்சாட்டுகள், வழக்கு ஆகியவற்றுக்கு மத்தியில் தான் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டவை இந்த ரஃபால் போர் விமானங்கள். இரட்டை என்ஜின்கள் கொண்ட ரஃபால் போர் விமானங்கள் 2000 லிட்டர் எரிபொருள் கொள்ளளவை கொண்டவை. தன்னை சுற்றி 350 கிலோமீட்டர் அளவுக்கு வானில் இருக்கக்கூடிய நடமாட்டங்களை கண்காணிக்கவும் எதிரி இலக்கை சுடவும் திறன் கொண்ட ஒரு அமைப்பு இந்த ரஃபால். இதற்காக ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் அரே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிநவீன ரடார் தொழில்நுட்பம் நிறுவப்பட்டிருக்கிறது. போர்க்காலங்களில் விமானிக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா தானியங்கியாக படைத்தளத்துக்கு திரும்பும் சிறப்பு மின்னணு தொழில்நுட்பமும் இந்த ரஃபாலில் இருக்குது. ஒவ்வொரு விமானத்திலையும் 6 ஏவுகணைகள், 6 மேம்பட்ட வெடிகுண்டுகளை தாங்கும் கலன்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. கண் பார்வை திறனுக்கு அப்பால் உள்ள இலக்கை குறிபார்த்து தாக்கும் தொழில்நுட்பமும் இந்த ரஃபாலில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அதேபோல் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஸ்வீடன் ஆகிய நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை அவற்றின் போர் விமானங்களில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பயணத்தின் போது எரிபொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னா மற்றொரு ஜெட் விமானத்திலிருந்து எரிபொருளை நிரப்பிக்கொள்ளும் வகையில்
ரஃபால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்தியாவை தவிர பிரான்ஸ், கத்தார், எகிப்து ஆகிய நாடுகளும் ரஃபால் போர் விமானங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி அதிநவீன ஆயுதங்கள் மட்டுமில்லாமல் இந்தியா பெருமளவில் ட்ரோன்களையும் பயன்படுத்தி வருகிறது. அதில் ஒன்று தான் ஹார்பி. நம்ம இதை பற்றியும் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த ட்ரோன்கள் எதிரி நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பை சீர்குலைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. இந்த ட்ரோன்களும் இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கியவை தான். இவை ரெடார் ரேடியேஷன்களை கண்டறிந்து தாக்கி அழிக்கக்கூடியவை. போர்க்களத்தில் தொடர்ச்சியாக 9 மணி நேரம் வரை கண்காணிப்பு மற்றும் உடனடி தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்கறது HAROP அப்படின்னு ஹரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கிய ஒன்று தான். தன்னிச்சையாக இயங்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை என்றால் மீண்டும் லான்ச் பேடுக்கே வந்து சேரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அதனுடைய சிறப்பு. ஹரோப் ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் போர்க்களத்திற்கு வெளியே இருந்து ஏவப்படுகின்றன அப்படிங்கிறதும், அவை 200 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் திறன் பெற்றவை அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதேபோல் இன்னொரு ட்ரோன் பார்த்தீங்கன்னா அது ஹெரான் அப்படின்னு ஒரு ட்ரோன். இந்த வகை ட்ரோன்கள் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் திறன் கொண்டவை. 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும் திறனையும் 24 மணி நேர பணித்திறனையும் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்திய இராணுவம் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதும் முக்கியமானது. பாகிஸ்தான் ஒரு ஸ்வாம் அப்படிங்கிற ட்ரோனை தான் வைத்திருக்கிறது. அதன் மூலமாக தான் நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பெயருக்கு ஏற்றார் போல பல ட்ரோன்கள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதாக அது இருக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளக்கூடிய வகையிலும் இருக்கும். பொதுவான இலக்கை தாக்க தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படுகின்றன. இதனால் ஒன்றுக்கொன்று மற்றும் கட்டுப்பாட்டு நிலையத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள முடியும். அதே போல் கட்டுப்பாட்டு நிலையத்தோடையும் தொடர்பு கொள்ள முடியும். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மே 8ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சியின் போது துருக்கியினுடைய ஆசிஸ் காட் சோங்கர் ட்ரோன்களை தான் அவங்க ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. ஆசிஸ் காட் சோங்கர் அப்படின்னு இந்த ட்ரோன்ஸோட பெயர். இதைத்தான் அதிகமாக பயன்படுத்தியதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவிச்சிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸோ அல்லது துருக்கியிலிருந்து அவர்கள் பயன்படுத்திய ட்ரோன்ஸோ இந்தியாவின் மீது எந்த விதமான பெரிய தாக்குதலையும் நடத்த முடியவில்லை. அதை தாக்கி அழித்திருக்கிறது நம்முடைய இந்திய இராணுவம். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக இதை நாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். மேலதிகமாக நம்முடைய ட்ரோன்கள் பாகிஸ்தான் எல்லைக்கு சென்று அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறோம், தீவிரவாத முகாம்களை அழித்திருக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.